இந்த திரைப்படத்தில் சொல்றது மாதிரி இந்தி எதிர்ப்பு போராட்டத்தை ஐயா ஈவேரா அவர்கள் தொடங்கலை. புரியுதா உங்களுக்கு? ஈழத்து அடிகளார் அவர்கள் அங்கிருந்து வந்து அவர் தன்னுடைய சொந்த காசுல துண்டறிக்கையெல்லாம் அடிச்சு கொண்டு போய் எல்லாருக்கும் கொடுத்து, இந்தி மொழி வந்துச்சுன்னா தமிழனுடைய அந்த பொக்கிஷங்கள், தமிழனுடைய அந்த இலக்கியங்கள் இது எல்லாமே படிக்கிறதுக்கு ஆள் இல்லாமல் போயிடும். இந்தி என்பது ஒரு ஆதிக்க மொழி, அது மொழி, அந்த மொழி நம்முடைய மொழியை அழித்து விடும், மொழி எழுத படிக்க தெரியாத பிள்ளைகள் உருவாகி விடுவார்கள் அப்படின்னு அச்சம் பட்டு அவர் தொடங்கினது. அந்த காலகட்டத்தில் ஈவேரா அவர்கள் ஒரு ஆளா அதில் இருந்தார், அவ்வளவுதான். புரியுதா உங்களுக்கு? அதன் பிறகு 65 காலகட்டங்களில் இந்தி எதிர்ப்பு போராட்டத்தை எதிர்த்து களத்தில் நின்றவர் ஈவேரா அவர்கள். அதனால அவரை முன் வச்சு இந்த படத்துல கட்டமைச்சு செய்யறதும், தமிழனுடைய வரலாறு என்பதே இந்த திராவிட இயக்கங்கள், திராவிட சக்திகளோட வரலாறு தான் தமிழன் வரலாறு என்று இவர்கள் கட்டமைப்பதும் ரொம்ப தவறானது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து.